வணக்கம். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும், திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்குது. அடுத்த காலி வந்து திண்டுக்கல் சீனிவாசன் தான். அடுத்து கட்சிய விட்டு நிப்பாட்ட போறதும் சரி, கட்சி அவருக்கு வந்து சீட்டு குடுக்க போறதில்ல அப்படிங்கிற மாரி இப்போ வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ பிரதமர் வந்தப்போ கூட திண்டுக்கல் சீனிவாசன் கார விட்டு இறங்குனோனே வாய்க்குள்ள மைக்க விட்டாங்க எல்லாருமே நிருபர்கள் எல்லாம். "என்னய்யா? ஏன்யா திடீர்னு இப்படி ஏதாவது எடக்கு உடகமா கேள்விய கேட்டு விட்டு என்னைய எடப்பாடி பழனிசாமி கட்சிய விட்டு தூக்குற அளவுக்கு என்னைய செஞ்சு விட்டுருவீங்க போல இருக்கே" அப்படிங்கிற மாரி இத பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் சீனிவாசனோட பேரன் வந்து தாவேகா கட்சியில முக்கியமான பதவி வாங்கி அங்கிட்டு போய் சேர்ந்துட்டாப்புல. அதனால எடப்பாடி பழனிசாமி நேரடியா டோஸும் விட்டாரு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு. "என்ன இங்கிட்டு ஒரு சீட்டு, அங்கிட்டு ஒரு சீட்டு அப்படியே குத்தல்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டாரு. "ஐயா எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாதுய்யா. என்ன பண்ணுறதுன்னே தெரியாதுய்யா. அவன் அப்படி சேர்ந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. நான் கேட்குறேங்கய்யா. கேட்டு இது பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு, கெஞ்சியிருக்கிறாரு. இதில என்ன கொடுமை அப்படின்னா, ஒரு கட்சியில அதிமுகவுல முக்கியமான பொருளாளர் அப்படிங்கிற ஒரு பதவியில இருக்கக்கூடிய வீட்ல இருக்கிற ஒரு பேரன், அவன் போய் தாவேக்கால சேர்ந்தா, அப்ப அந்த கட்சிக்கான மதிப்பு, மரியாதை என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமியோட பையன் போய் மிதுன் போயி தாவேக்கால இணைஞ்சாருன்னா, அது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மரியாதை இருக்குது? அது போல தானே இது. அப்படிங்கிற மாரி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டாரு. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு இந்த தடவ சீட்டு கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகம் இருக்கு. ஏற்கனவே திண்டுக்கல்ல வந்து ரொம்ப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. மருதுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திண்டுக்கல் மாநகராட்சியோட முதல் மேயரா இருந்தவர். 2001, 2006 காலகட்டத்தில ஜெயலலிதா அமைச்சரவையில வந்து தொழில்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரா இருந்த நயினா நாகேந்திரன் இருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மருதுராஜ் வந்து உப்பு வாரியத்தில தலைவரா இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி சிமெண்ட் வாரிய தலைவரா இருந்தாரு. பார்த்துக்கங்க. எடப்பாடி பழனிசாமி அப்போ சிமெண்ட் வாரிய தலைவரு. அப்போ மருதுராஜ் வந்து உப்பு வாரிய தலைவர். அதனால எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, மருதுராஜுக்கும் சரி ரொம்ப நெருக்கம் இருந்தது. அப்போ நயினா நாகேந்திரன் வந்து 2001, 2006ல வந்து தொழில்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தனால, இவங்களோட ஒரு நல்ல கனெக்ஷன்ல இருந்தாங்க. நயினா நாகேந்திரனோடையும் மருதுராஜுக்கு நல்ல பழக்கம். அதேபோல எடப்பாடி பழனிசாமிகிட்டயும் மருதுராஜுக்கு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிட்ட டைரக்ட்டா மருதுராஜுனால பேச முடியும். வாயா, போயான்னு கூட பேசுற அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு. எம்ஜிஆர் காலத்து நபர் மருதுராஜ். அதனால என்ன செய்றாரு, இந்த முறை தனக்கு சீட்டு வேணும். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில நான் போட்டி போட போறேன் அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இது எடப்பாடி பழனிசாமி விருப்ப மனுவெல்லாம் குடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமிட்ட நேரடியா சொல்ட்டாரு. எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட ஒண்ணா வேலை பார்த்தவன்ல, நமக்கும் அவனுக்கும் வாடா போடான்னு பேசுற அளவுக்கு பழக்கம் இருக்குது. இருந்தாலும் அவன் வந்து இன்னைக்கு அதே மரியாதையோட நம்மள டீல் பண்ணிட்டான்னா என்ன பண்றது? நம்ம இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட இதுல இருக்கோம், பொதுச்செயலா இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குடுக்கலாமா அப்படின்னு நினைக்கும்போது, மருதுராஜ் அப்படி ஒரு நெனப்பு வந்துரக்கூடாது. நான் எப்பயுமே முக்கியத்துவம் குடுப்பேன். தலைவர் அப்படின்னு கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாரி நயினா நாகேந்திரன்ட்ட சொல்லியிருக்காரு. நயினா நாகேந்திரனுக்கு நல்ல மருதுராஜ் நல்ல பழக்கமா இருக்குது. நயினா நாகேந்திரன், எடப்பாடி ஒரு காம்பினேஷன் ஒரு நல்ல இதில இருக்கிறனால, மருதுராஜ் எனக்கு ஒரு சீட்டு குடுங்க. நான் நின்டுக்கிறேன். திண்டுக்கல்ல நிக்கிறேன். கண்டிப்பா எங்க சமுதாயத்து ஆட்கள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. நான் கண்டிப்பா ஜெயிச்சுருவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு வயசாயிருச்சுங்க. இப்ப அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. வயசாயிருச்சு அப்படின்னா, டக்குன்னு என் மகன் பிரேம்குமார்ன்னு இருக்கிறான். அவனுக்கு நீங்க சீட்டு குடுங்க. அவனும் அதிமுக கட்சிக்காக தானே இது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்குமார் இருக்காரு. ஒண்ணு மருதுராஜுக்கு குடுங்க. இல்ல அப்படின்னா, என் பையன் பிரேம்குமாருக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி மருதுராஜ் வந்து அவர் வந்து நயினா நாகேந்திரன்ட்டயும் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமிட்டயும் பேசுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த தடவ திண்டுக்கல் சீனிவாசனுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம கூட தானடா நேத்து வரைக்கும் கரை வேட்டி கட்டிக்கிட்டு அண்ணே அண்ணேன்னு சுத்திக்கிட்டு இருந்தாரு இந்த மருது அழகராஜ். எம்ஜிஆர் காலத்து ஆள் தான், நானும் எம்ஜிஆர் காலத்து ஆள் தான். ஆனா, நம்மள மதிக்காம டைரக்ட்டா போய் எடப்பாடி பழனிசாமிட்ட பேசுறாரு, நயினா நாகேந்திரன்ட்ட பேசுறாரு. நம்மள்ட்ட கேட்டா திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில ஏதோ ஒண்ணு குடுத்துருப்போம்ல. அத விட்டுப்புட்டு இப்படி வந்து டைரக்ட்டா பேசுறாரே. இப்போ வந்து அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்களாம்மா, நான் கட்சியோட பொருளாளர் தெரியும்ல அப்படின்னா, எங்க பேசுறது, என்ன பேசுறது அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு சுத்தமாவே தெரியாது. இதனால இவரு திண்டுக்கல் சீனிவாசன வச்சுக்கிட்டு மாரடிக்கவே முடியல எடப்பாடி பழனிசாமினால. அதனால எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்த தேடணும் அப்படின்னு சொல்லி தேடுறாரு. திண்டுக்கல் சீனிவாசன்ட்ட மைக்க நீட்டினாலும் இப்போ வந்து பேசுறது இல்ல, பேசக்கூடாது எலக்ஷன் முடியிற வரைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இவர் வந்து என்னன்னா, ஓபிஎஸ்க்கு பதிலா வந்து சீனிவாசன இறக்கி விட்டோம்னா, அந்த சமுதாய மக்கள் வந்து ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, உளறுவாயா இருக்கிறாப்புல திண்டுக்கல் சீனிவாசன். என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நமக்கு சீட்டு தரமாட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துக்கு திண்டுக்கல் சீனிவாசன் போயிட்டாரு. போனாலுமே இப்ப வந்து என் பையன் ராஜ்மோகன் இருக்கான்ல, அவரு மருதுராஜ் எப்படி அவர் பையனுக்கு கேட்குறாரு பிரேம்குமாரு, என் பையனுக்கு குடுங்க.
அவன் ராஜ்குமார் இருக்கிறான்ல, அவன் திண்டுக்கல் மாநகராட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கான்ல, அவனுக்கு கொடுக்கலாம்ல. எனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்க மாட்டீங்க, நான் வந்து வயசாகிடுச்சு நடக்க முடியலன்னா, எல்லாத்துக்கும் தான் வயசாகிடுச்சு. இந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கி தாங்கி தான் நடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நிற்காத இருங்களேன். உங்களுக்கும் வயசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பையனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் நில்லுங்களேன். நீங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி நின்று அரசியல் பாருங்களேன். எல்லாருக்கும் தான் வயசாகி போச்சு, எனக்கு மட்டும்தான் வயசான மாதிரி எல்லாருமே வந்து என்னைய வயசாகிடுச்சு, உங்களுக்கு முடியாது, உங்களால் இந்த வெயிலில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சீட்டை தரமாட்டேன்னு சொல்கிறீங்க. என் பையன் ராஜமோகனுக்காவது கொடுங்க, திண்டுக்கல் மாநகராட்சியோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்களா, அவனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுங்கயா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி வந்து நீங்கள் கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, இல்லை என் பையனுக்கு ராஜமோகனுக்கு கொடுக்கல, இல்லை வேறு யாருக்காவது கொடுக்கணும், எனக்கு கீழே வந்து சும்மா அப்படி ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்து ஏன்டா அண்ணாச்சி அண்ணாச்சின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் நீங்கள் சீட்டை கொடுத்துட்டு அவங்களுக்காக நீங்கள் தேர்தல் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணு, ஓட்டு கேளு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல்லில் எல்லா தொகுதியிலையும் அதிமுக தோற்று போயிடும், பார்த்துக்கங்க ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட எல்லாம் பேசலாம். அவர் ஆதரவாளர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, இங்கே பாருப்பா, நம்மளாம் வந்து விட்டுறக்கூடாது, நம்ம இப்படியே தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணிட்டார். இப்போ திண்டுக்கல்லில் நடக்கிற அதிமுக சார்பாக நடக்கிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மருதுராஜ் படமும் சரி பேரும் சரி மிஸ்ஸிங் போடாதீங்கன்ட்டார் திண்டுக்கல் சீனிவாசன். பேனரில் போடவே போடாதீங்க. அவன் நமக்கு எதிராக வந்து நேரடியாக விருப்ப மனு கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் நயினா நாகேந்திரட்டையும் பழைய பழக்கத்தை வச்சு திரும்பவும் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா நமக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு தரப்புலையுமே ஆதரவாளர் இருக்காங்க. ரெண்டு தரப்புமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் அதிமுகக்குள்ளே திட்டிக்கிறாங்க. இவங்க ஒரு சைடு ஒரு பேனர் வச்சாங்கன்னா அவங்க ஒரு சைடு பேனர் வச்சுக்கிறாங்க. அந்த பேனர்லேயே பார்த்திங்கன்னா சீனிவாசன் வைக்கிற பேனரில் அவங்க மருதுராஜை வந்து மறைமுகமாக ஜாடையாக பஞ்சு டைலாகோட திட்டுறது. மருதுராஜ் வந்து அவர் வந்து அவர் தனியாக சீனிவாசனை திட்டுற மாதிரி துரோகி அப்படி இப்படின்னு வச்சு விட்றது. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. திண்டுக்கல் தொகுதி யாருக்கு தனியாக கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசன் பாவம் மனுஷன். அவர் வந்து ஒரு கட்சி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது அந்த சமுதாயத்தில் இருந்து சில முக்கியமான நபர்களை தூக்கி அந்த சமுதாயத்துக்கு நான் ஆதரவாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜபக்குன்னு தூக்கி திண்டுக்கல் சீனிவாசனை கொண்டாந்து பொருளாளர் கொடுத்தாரு. பொருளாளர் பதவி மிக முக்கியமான பதவி அதிமுகவில். அதுவும் இல்லாமல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அந்த தங்க கவசம் இருக்கு இல்லையா, அது பேங்க்கில் இருக்கும். அதை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பதவி, மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அது. அந்த சமுதாய மக்களுக்கு அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வந்து ஓபிஎஸ்க்கு அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு சீட்டு தரமாட்டேன், பொருளாளர் பதவி மட்டும் அவர் தொடரட்டும், அவர் வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது இடக்கு படக்கு பண்ணார் அப்படின்னா, திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிறதுல தான் லூஸு, ஆனால் காரியத்தில் வந்து கெட்டி அப்படிங்கிறத காட்டிடுவார், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இவர் திண்டுக்கல் சீனிவாசன் தரப்பில் இருந்துட்டு ஆதரவாளர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. மருதுராஜ் வந்து நான் இந்த தடவை சீட்டு வாங்கியே தீருவேன், அப்படி இல்லை அப்படின்னா என் பையன் பிரேம்குமாருக்கு நான் சீட்டு வாங்கிடுவேன், வேணா பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஒரு சைடு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் எனக்கு நெருக்கம்யா, அவர் அமைச்சராக இருக்கும்போது நான் உப்பு வாரியத்தில் இருந்தேன், அவர் சிமெண்ட் வாரியத்தில் இருந்தார் எடப்பாடி அப்படின்னு சொல்லி பேசி அவர் ஆதரவாளர்கிட்டலாம் அண்ணன் பெரிய கெத்தாக தான் இருப்பார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசனையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு மருதுராஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திண்டுக்கல்லில் சீனிவாசனுக்கும் மருதுராஜுக்கும் ஒரு சண்டை ஓடிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் திண்டுக்கலை சேர்ந்த நபர்களாக இருந்தால் யாருக்கு சீட்டு தருவாங்க? திண்டுக்கல் சீனிவாசனுக்கா, இல்லை அவர் பையன் ராஜ்மோகனுக்கா, இல்லை மருதுராஜுக்கா, இல்லை அவர் பையன் பிரேம்குமாருக்கா? யாருக்கு சீட்டு கிடச்சா யார் வெற்றி பெற முடியும்? இல்லை இவங்க 4 பேருக்குமே யாராவது ஒருத்தவங்க வேட்பாளராகனாலும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.